أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம இதுவரைக்கும் பல சூறாக்களினுடைய விளக்க உரையை நம்ம பார்த்துட்டு வந்தோம். சோ கடைசி வகுப்புல நம்ம சூரா அல் ஆஷியா அப்படிங்கிற சூறாவினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரா அல் ஃபஜ்ர் அப்படிங்கிற அந்த சூறாவினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல நல்லா கவனம் செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குரானை கையில வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. இது நீங்க திரும்பிய ஆடியோ கேட்கிறப்ப இருக்கிற அந்த இதை விட நீங்க உடனே எடுக்கிற நோட்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா வசனங்களோட நம்ம அந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வைகறை பொழுதின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீதும் இரட்டை மற்றும் ஒற்றையின் மீதும் சென்று கொண்டிருக்கும் இரவின் மீதும் சத்தியமாக, அறிவுள்ள ஒருவருக்கு இனியும் சத்தியம் தேவையா என்ன? அறிவுள்ள ஒருவருக்கு இனியும் சத்தியம் தேவையா என்ன? உயரமான தூண்களை உடைய இரம் எனும் ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களை போன்று எந்த சமுதாயம் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமுதாயத்தாருடனும் மேலும் உலைகளை உடைய ஃபிர்அவுனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம சூரத்துல் ஃபஜ்ர் அப்படிங்கறத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இதுல 30 வசனங்கள் இதுல இருக்கு. ஃபஜ்ர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிரபல்யமா தெரியக்கூடிய பேர். நம்ம தினமும் தொழக்கூடிய ஃபஜ்ர் தொழுகை தான். சரிங்களா? ஃபஜ்ர் அப்படிங்கிறது விடியற் காலை. சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ர். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபஜ்ர் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரிசையா நிறைய விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். சரிங்களா? நம்ம அது என்ன அப்படிங்கிற அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். வல் ஃபஜ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக. சோ இந்த சூறாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சூரா ஃபஜ்ர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது மக்கி சூரா. மக்கி மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரிங்களா? அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க? மக்கால இருந்தாங்க. அந்த நேரத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் இதெல்லாம். சரிங்களா? வசனங்கள். சோ இது சூரத்துல் லைல் அப்படிங்கிறதுக்கு பிறகு அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்குது. சரிங்களா? சூரா லைல் அப்படிங்கிற அத்தியாயத்திற்கு பிறகு அருளப்பட்டது சூரா அல் ஃபஜ்ர். இப்போ இதுல கசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சத்தியம். சரிங்களா? நம்ம யூஸ்வலா பார்த்திருக்கோம், ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான் அப்படின்னா அது அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க, இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் அந்த சத்தியத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து காட்டுறான். சரிங்களா? சோ இந்த இடத்துல எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபஜ்ர். ஃபஜ்ர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபாஜிர் ஃபுஜூர் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களில் இருந்து மருவி வந்தது. சரிங்களா?
சோ அந்த ஃபாஜிர், ஃபுஜூர், ஃபஜ்ர் இது எல்லாமே ஒரே தான். சரிங்களா? ஃபாஜிர், ஃபுஜூர் அதுவும் அதே சேம் ரூட் லெட்டர்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப இந்த ஃபஜ்ர், ஃபாஜிர், ஃபுஜூர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெடித்து சிதறக்கூடிய, அதாவது அதுல இருந்து அதை கிழித்து கொண்டு, அதை பிளந்து கொண்டு அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். சோ எதை எது பிளந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறத நம்ம பார்ப்போம். சோ இந்த இடத்துல ஃபஜ்ர் அப்படிங்கிறது விடியற் காலை, விடியற் பொழுது. சரிங்களா? இப்ப ஃபாஜிர், ஃபுஜூர் அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாவம் வந்து என்ன பண்றோம்னா, ஒருத்தர் வந்து செய்யறாரு. அந்த செய்யக்கூடிய நபர் என்ன பண்றாரு, திரும்ப 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 அதிகமா ஒரு பாவத்துக்கு அடுத்து இன்னொரு பாவம், இன்னொரு பாவம், இன்னொரு பாவம்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மேல அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வெடித்து சிதறக்கூடிய அளவிற்கு அவர் வந்து பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அது யாரு? அது வந்து ஃபாஜிர் அல்லது ஃபுஜூர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரிங்களா? யாரு ஒரு பாவத்துக்கு மேல அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதிகமான பாவங்கள் செய்து அந்த பாவம் வந்து வெடித்து சிதறக்கூடிய அளவிற்கு அவர் என்ன பண்றாரு, நிறைய பண்றதுக்கு ஃபாஜிர் இல்லைன்னா ஃபுஜூர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபஜ்ர் தானா? அப்ப ஃபஜ்ர்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது டெக்னிக்கலா இரவு அப்படிங்கிற அந்த இரவை வந்து கிழித்து கொண்டு, இரவை வந்து உடைத்து கொண்டு அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஊடுருவி உள்ள வருது. அப்படிதானே? இப்ப நைட்டு நமக்கு வந்துருது, இப்ப இரவா இருக்குது. நான் அப்ப விடியற் பொழுது காலை அந்த ஃபஜ்ர் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இரவினுடைய அந்த இருள் இருக்கு பாத்தீங்களா, அதை கிழித்து கொண்டு என்ன பண்ணுது, அந்த வெளிச்சமாகப்பட்டது ஊடுருவி நமக்கு வருது. அப்ப என்ன பண்ணுது, கிழித்து பிளந்து அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபாஜிர், ஃபுஜூர் அதிகப்படியான பாவங்கள் செய்து செய்து ஒரு அளவுக்கு மேல ஒரு பாவம் வந்து என்ன பண்ணுது, பெரிய அளவுக்கு வந்து அதை வெக்கமே படமாட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல அதிகமா பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவமாகப்பட்டது அவங்களுக்கு இருக்கும். அது ஃபாஜிர், ஃபுஜூர். ஃபஜ்ருங்கிறது என்னது, பிளந்து கொண்டு வருதல். இரவில் இருக்கக்கூடிய அந்த இருளில் இருந்து இந்த வெளிச்சமாகப்பட்டது ஊடுருவி வருது அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான் இதனுடைய அர்த்தம் வந்து இந்த இடத்துல வருது. சோ பொழுது விடியும் நேரம், அதைத்தான் இந்த கிராக் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்னா காலை பொழுது. சரிங்களா? சோ இந்த ஃபஜ்ர் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளினுடைய தொடக்கத்தை, பிகினிங் ஆஃப் த நியூ டே, ஒரு புது நாளினுடைய தொடக்கத்தை. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா அது வந்து ஒரு புது நாள், ஒரு புது நாளினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுதான் அந்த ஃபஜ்ர். ஃபஜ்ர் வந்துருச்சுனாலே இன்னைக்கு புது நாள், இன்னைக்கு வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா புது நாள் வந்து நமக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, அந்த வெளிச்சமாகப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வருது. அப்ப வெளிச்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு மங்கள ஆரம்பிச்சு நல்லா உச்சிக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்து நமக்கு வருது. இப்போ இருளிலிருந்து முழுவதுமாக நமக்கு ஒரு வெளிச்சம் வந்து வந்துருது. அதுதான் வந்து ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஃபஜ்ர் அப்படிங்கிறது ஒரு நாளினுடைய தொடக்கம், புது நாளினுடைய தொடக்கம். இதன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். ஏன் அல்லாஹ் வந்து இந்த ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்யறான்? முதல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஒரு நாளினுடைய ஆரம்பம், புது நாள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். இந்த ஃபஜ்ர் என்பது முக்கியமான நேரம். ஏன் அப்படின்னா இது புது நாளினுடைய தொடக்கம். முதல் விஷயம், இப்ப நம்ம யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் என்ன பண்றோம், அந்த தூக்கத்திலிருந்து அந்த தூக்கத்தை கலைத்து எந்திரிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வர்றோம் இல்லைங்களா? அதே போல விலங்குகளும் அதனுடைய தூங்கி எந்திரிச்சு காலையில வருது ஃப்ரெஷ்ஷா. அதே போல பறவைகள் தங்களுடைய கூட்டுல இருந்து என்ன பண்ணுது, வெளியில போகுது. மனிதர்கள் தங்களுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போய் என்ன பண்றாங்க, தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை எடுத்து சேகரிப்பதற்காக போறாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இரவு அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவா கொடுத்திருக்கான், நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு என்ன பண்றான், கொடுத்திருக்கான். அப்படிங்கறத நம்ம என்ன எந்த சூறால பார்த்திருக்கோம், யாருக்காவது ஐடியா இருக்கா? அந்த இதுல வந்து அம்மாங்கிற அந்த முதல் சூறாலதான் இருக்கு. அந்த தூக்கத்தை என்ன பண்றான், நமக்கு ஒரு தூங்கி ரெஸ்ட் எடுத்து அதுல இருந்து நம்ம அப்படி தெளிச்சு பெறதுக்கான புரிதா பாத்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது, புது நாளினுடைய தொடக்கத்திற்கு நம்ம தயாராகிறோம், கிளம்பி போறோம், தூக்கத்துல இருந்து வரோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்யறான். எதற்காக? இந்த ஃபஜ்ர் என்கின்ற இந்த நேரத்தை, இந்த புதிய நாளை அல்லாஹ்வால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். நம்ம யாராவது வந்து நான் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நான் தான் விடிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால விடிய வைக்க முடியுமா?
முடியவே முடியாது, சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சோ அல்லாஹ்வினுடைய கையில் தான் இந்த அனைத்து பவர், எல்லா சக்தியுமே அவன் கையில தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஃபஜ்ர் என்பது அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனால் மட்டுமே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இது அவனுடைய வல்லமைக்கு கீழ் உள்ள ஒரு விஷயமாக இருக்கு. அந்த வல்லமையின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? சத்தியம் பண்றான். சூரத்துல் கஸஸ்ல 71வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன பண்றான்? நான் இந்த அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு வெளிச்சத்தை, இந்த லைட்டை நான் ஏற்படுத்தியிருக்கேன். எப்ப வரைக்கும்? அந்த மறுமை நாள் வரைக்கும் நான் ஏற்படுத்தியிருக்கேன். யாராவது இந்த இதை போன்ற வெளிச்சத்தை, இதை போன்ற ஃபஜ்ரை உங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அதை அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு கேள்வியா கேட்டிருப்பான். சோ ஒரு இரவு அப்படிங்கிறது தொடர்ச்சியா பகலே வராம தொடர்ச்சியா இரவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வாழ்க்கைக்கு சாத்தியமாகுமா? முடியாது. சோ அல்லாஹ் அதனாலதான் இரவையும் பகலையும் மாறி மாறி நமக்காக என்ன பண்றான்? கொண்டு வரான். சோ இதுல இருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுது? இது அல்லாஹ்வால் மட்டுமே முடியக்கூடிய சாத்தியமான ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? முதல் பாயிண்ட், இது புது நாளின் தொடக்கம். அதுலதான் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது, இது அல்லாஹ்வால் மட்டுமே முடியக்கூடிய, அல்லாஹ்வால் மட்டுமே இந்த பகலை ஃபஜ்ரை வர வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக அவன் இருக்கிறான். சரிங்களா? மூணாவது பாயிண்ட், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபஜ்ரின் மீது சத்தியம் பண்றான்? ஏன்னா இது ஒரு முக்கியமான நேரம். ஃபஜ்ருங்கிறது முக்கியமான நேரம். நமக்கு நிறைய நம்மளே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதுல நிறைய இபாதத்துகள் நம்ம செய்யலாம். நிறைய ஆக்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப், நிறைய இபாதத்துகள் நம்ம செய்யலாம். இப்ப எடுத்துக்காட்டா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதர் நோன்பு நோக்க வேண்டும் என்று நியத்து வச்சாரு அப்படின்னா, இந்த ஃபஜ்ர் அப்படிங்கிற இந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர் சாப்பிடக்கூடிய உணவை என்ன பண்றாரு? தடை பண்ணி இந்த பாயிண்ட்ல அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, அவருக்கு அந்த இன்டென்ஷன், ஓகே நான் நோன்பு நோக்க போறேங்கிறப்ப அதுக்கு மேல அவர் சாப்பிட மாட்டார் ஃபஜ்ர். ரெண்டாவது, ஒரு மனிதன் என்ன பண்றாங்க? சலாத்துல் ஃபஜ்ர் அப்படிங்கிற அந்த முக்கியமான நேர தொழுகையை தொழுறதும் இந்த ஃபஜ்ர் அப்படிங்கிறது நமக்கு வந்ததுக்கு பிறகுதான். சரிங்களா? சூரியன் உதயமாவதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சலாத்துல் ஃபஜ்ர். சரிங்களா? சூரியன் உதயமாகி வந்தது கிடையாது. உதயமாவதற்கு முன்னாடி அப்படி மங்கலான ஒரு பொழுது இருக்கும் இல்லைங்களா? டான், அதாவது விடியற் பொழுது. அதைத்தான் இந்த இடத்துல சலாத்துல் ஃபஜ்ர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஃபஜ்ரை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நேரத்துல எழுந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபஜ்ரில் அதிகப்படியான பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். மத்த நேர தொழுகையெல்லாம் விட ஃபஜ்ர் தொழுகையில அதிகப்படியான பரக்கத்துகளை இந்த காலை பொழுதுல வச்சிருக்கான். இதுல அதிகப்படியான இந்த இபாதத்துகள் செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு என்ன பண்ணது? அல்லாஹ் நிறைய பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுத்திருக்கான். இப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா, இந்த முக்கியத்துவத்தை உணராத நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொழுதை, அந்த ஃபஜ்ர் பொழுதை தூங்கியவர்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா இது ரொம்ப ஒரு முக்கியமான, காலையில எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு காலையில எந்திரிச்சு படி, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட், அப்பதான் மனசுல பதியும். ஏன்னா அல்லாஹ் அதுல பரக்கத்து வச்சிருக்கான் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்துல நமக்கு அந்த ஃபஜ்ருக்காக நம்மளே ஃபோர்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். எந்திரிக்க முடியாது இல்லைங்களா? சில பேர் காலையில எழுந்துருவாங்க, ஃபஜ்ர் தொழுது முடிச்சிட்டு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வேக வேகமா தொழுதுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த செய்யக்கூடிய அதுக்கார்களை செய்யாம போயிடுவாங்க. அதுக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ என்ன பண்றோம்? இந்த ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப முக்கியமானது. அதில் காலையில் அல்லாஹ் அதிகப்படியான பரக்கத்துகளை நமக்கு வச்சிருக்கான். ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்காம இருக்கிறதுங்கிறதுமே நமக்கு அதிகப்படியான பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இதுல ஒரு விஷயம் சொல்லி காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் தூங்கும். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா, அந்த பிறந்த குழந்தைங்க, நிறைய குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த ஃபஜ்ர் நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்சிருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபஜ்ர் நேரத்துல யாருக்கு யார் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த ஃபஜ்ர் நேரத்துல முழிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தான்? ஃபித்ரா. ஃபித்ரா அப்படிங்கிறது என்ன? இயற்கை தன்மை. அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை தன்மை அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதுக்கு மனிதனுடைய இயற்கையான ஒரு அமைப்புல படைச்சிருக்கான். மனிதர் ஏர்லியா எந்திரிக்கிறது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்கள்ட்டே அந்த உள்ள ஒரு இயற்கை தன்மையாக படைச்சிருக்கான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்துல அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நீங்க கொடுங்க, அல்லாஹ்வை அதிகமா இபாதத் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் இந்த முக்கியமான காரணங்கள்னாலதான் இந்த ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். அப்போ இந்த சத்தியம் எதை குறிக்கிறது? அதனுடைய முக்கியத்தன்மையை, ரொம்ப ஒரு முக்கியத்தன்மை, கிரேட் இம்பார்ட்டன்ஸ்,
முக்கியத்தன்மை வந்து நமக்கு கொடுக்குது. இது அந்த நாளில் இருக்கக்கூடிய மற்ற நேரங்களை போன்று அல்லாமல் இது மிகவும் ஒரு முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கறத இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து ஒரு ஹதீத் ஒண்ணு பார்த்தோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஷா நேரத்துல சூரத்துல் பக்கரா வந்து தொழுக வைப்பாங்க. அப்போ அது பின்னாடி நிக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வயல் வேலை இந்த மாதிரி நிறைய வேலைகள் போய் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சூரத்துல் பக்கரா எவ்வளவு பெருசுன்னு தெரியும். நீளமா தொழுக வச்சிட்டு இருக்கப்போ அவர்களால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, முறையிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சூரத்துல் பக்ராவிற்கு பதிலாக இஷா நேரத்துல ஃபஜ்ர் அப்படிங்கிற இந்த சூறா வந்து சொல்லி தொழுக வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அந்த அளவுக்கு இன்ஃபிஜாரும் துல்ம அனி சுபஹ, அதாவது அந்த இருளை பிளந்து கொண்டு இந்த வெளிச்சமாகப்பட்டது வந்திருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லி காட்டப்படுறது. சோ வல் ஃபஜ்ர், அல்லாஹ் இந்த ஃபஜ்ரின் மீது, நேரத்தின் மீது என்ன பண்றான், சத்தியம் பண்றான். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக நமக்கு இருக்குது. அதே போல இன்னும் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த ஃபஜர் நேரத்துக்கு கொடுக்கப்படுது. என்ன, இந்த ஃபஜர் நேரத்தில் குர்ஆனை ஓத சொல்லியிருக்காங்க. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இந்த ஃபஜ்ர் என்பது தினமும் வரக்கூடியதாக இருக்கு, புது நாளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அதன் மீது முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தூரம் நமக்கு சொல்றா அப்படின்னா, அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவது என்பது நமக்கு பணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. சோ அது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். குர்ஆன் வந்து ஃபஜர்ல ஓதணும் அப்படின்னா அது நமக்கு அதிகப்படியான பரக்கத்து அலை. ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கிறப்போ அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளோட, அந்த குர்ஆன் வசனங்களோட நம்ம நாளை ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சொல்லுவோம், காலையில எந்திரிச்சோடனே சில பேர் வந்து அதாவது இஸ்லாம் அல்லாத பிற மக்கள் பண்ற ஒரு விஷயம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் முழிச்ச உடனே இந்த இதுலதான் முகத்துல முழிக்கணும், ஏன்னா என்னுடைய நாள் ஆரம்பமாகிறது ரொம்ப சிறப்பா போகணும். அப்ப நம்மளுடைய கடமை என்ன, முஸ்லிம் ஆகிய நம்ம அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுடன் நம்மளுடைய அந்த புது நாளை தொடங்குவது என்பது நம் மீதான கடமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ இபாதத் செய்வதற்கு மிகவும் சிறந்த நேரமாக ஃபஜ்ர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஃபஜ்ர்ல நம்ம என்னென்ன பண்றோம், ஃபஜ்ர் நேர தொழுகிறோம், அதே போல குர்ஆன் ஓதுறோம், அதே போல நம்ம என்ன பண்றோம், அதுகார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுகார் அப்படிங்கிறது என்ன, அதுகார் திக்ர். திக்ர் அப்படிங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம வந்து செய்யணும். சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்து சொல்லி கொடுத்த சில வழிமுறைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதனோட பிடிஎஃப் இன்னைக்கு நான் அனுப்புறேன். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுகார் அப்படின்னா சில பேர் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இதை மாத்திரம் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் ஆயத்துல் குர்சி மட்டும் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில திக்ர்கள் வந்து நமக்கு பணிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த பிடிஎஃப் நான் இன்னைக்கு குரூப்ல போடுறேன். நீங்க அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க தொழுகிற இடத்துக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஃபஜ்ர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இரண்டாவது வசனம், வல்லைலி, ஒரு நிமிஷம் இருங்க, வலயாலின் அஸ்ர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வல் ஃபஜ்ர். இரண்டாவது வசனம் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. 10 இரவுகள், எந்த 10 இரவுகள்? சோ அல்லாஹ் வந்து இவ்வளவு நேரம் அந்த ஃபஜ்ர் மேல சத்தியம் பண்றான். அந்த ஃபஜ்ர்ல நமக்கு என்னென்ன முக்கியத்துவம், எதனால பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த இடத்துல லைல் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? லைலத்துல் கத்ர் அப்படின்னு பார்த்தோம். லைல்னா என்ன அப்படின்னா இரவு. சரிங்களா? ஆஷிர் அப்படின்னா என்னன்னா, ஆஷியர அப்படின்னா 10. அரபில வந்து வாஹித், இத்னைன், தலாத, அர்பா, ஹம்ச, சித்த, சபா, சமானிய அந்த மாதிரி வரும்ல, 1 2 3ன்னு. அப்ப ஆஷிர அப்படிங்கிறது என்னன்னா 10 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வ அப்படிங்கிறது மேலும் வலயாலின் நைட், எந்த அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக. எந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைல் அப்படிங்கிறது இரவு. அந்த இரவினுடைய பன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லயாலின். சரிங்களா? லயாலின். லைல் என்பது ஒருமை, லயாலின் என்பது பன்மை. அஷ்ரின். சரிங்களா? அஷ்ரின் என்பது 10. அப்போ இந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் பண்றான். எந்த 10 இரவுகளின் மீது? சிலர் வந்து கூறியிருக்காங்க, அதாவது இது ரமதானில் இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்களை குறிக்கிறது. ஏன்
ஏன் அந்த 10 நாள் குறிக்குது? ஏனென்றால் இந்த இரவுகளில் மிகவும் நமக்கு என்ன பண்ற முக்கியத்துவம், அந்த லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? எப்போ? ஆட் நைட்ஸ்ல. ஆட் நைட்னா ஒற்றைப்படை இரவுகளில் 20 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இடையில வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த நாளை, சிறப்பு மிகுந்த அந்த நாளை தேடக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அதிகப்படியான இபாதத்துகள் செய்யணும், நம்ம தொழுகைக்கு அதிகப்படியாக நிக்கணும், அதிகப்படியாக துவா செய்யணும், அதிகப்படியாக குரான் ஓதணும். அந்த கியாமுல் லைல் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ரொம்ப ஹைலி என்கரேஜ். நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தேடுங்க, அந்த ஒரு நாள் தொழுகக்கூடியது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த முக்கியமான இரவுகள் வரக்கூடிய இந்த 10 இரவுகளை தான் அல்லாஹ் வந்து சத்தியம் செய்யறான். என்ன பண்றான்? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. அந்த இரவில் நீங்க எழுந்து நின்று தொழுது துவா செய்து அதிகப்படியான குர்ஆனை ஓதி அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருங்க. சோ அந்த லைலத்துல் கத்ர் அதனுடைய இரவு தான் சொல்லியிருக்காங்கன்னு சில ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. வலயாலின் அஷ்ர், இன்னும் அதிகப்படியான நன்மைகள் வந்து செய்யக்கூடியது இருக்கு. என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணனா ஐத்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் அப்படிங்கிற அந்த தனிமைப்படுத்திக்குவாங்க அவங்கள. அல்லாஹ்வை முழுவதுமாக இபாதத் செய்யக்கூடிய அந்த நாளை வந்து அந்த கடைசி 10ல தான் அவங்க அதிகமாக செஞ்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ரமதானில் இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்கள். சரிங்களா? நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் யூஸ்வலா கடைசி 10 நாட்கள்ல வந்து இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நாள சில பேரு அந்த நன்மை கிடைச்சிரும்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா எந்த நாள் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லா வருஷமும் ஒரே மாதிரி வராது. இப்ப ரமதான்ங்கிறது ஒரே டேட்ல ஆரம்பிச்சு ஒரே டேட்ல வருதான்னு கேட்டா கிடையாது. மாறுது இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் மாறுது, அந்த மாசங்கள் மாறுது. அப்போ ஒற்றைப்படை வந்து அப்படிங்கிறது 21 தான் வரும். அந்த மாசத்துல வந்து நமக்கு ஒற்றைப்படையா தெரியல. ஆனா அந்த நாளின்படி அந்த கணக்கின்படி அல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மட்டுமே அதை அறிந்தவனாக இருக்கிறான். அதனால 21, 23, 25, 27, 29 மாத்திரம் தேடாம அந்த ஒற்றைப்படை அடுத்த வருஷத்துல மாறி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதான் அது கடைசி 10, இந்த கடைசி 10ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாள்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவை வந்து தேடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்பட்டிருக்கு. வலயாலின் அஷ்ர். இன்னொன்னு இஅ்திகாஃப் பண்றது. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து துல்ஹிஜாவினுடைய முதல் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 10 நாட்கள் எது? ரமதானுடைய இறுதி 10 நாட்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்க? துல்ஹிஜா, ஹஜ்ஜினுடைய காலத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்கள் துல்ஹிஜா. சரிங்களா? சோ ரமதான், துல்ஹிஜா. ஏனென்றால் லயால் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த 10 இரவுகள், இந்த 10 நாட்கள். இப்ப யூஸ்வலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்க எங்க போறீங்க, எத்தனை நாள் போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து 4 நாள் போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். 4 நாள் 3 இரவுகள் அப்படின்னு சேர்த்துதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், துல்ஹிஜாவினுடைய முதல் 10 நாட்கள் அப்படிங்கிறப்போ அது வந்து இரவையும் சேர்த்துதான் வருது. இப்ப அந்த 10 இரவுகளை தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சோ இந்த நாட்கள் நமக்கு துல்ஹிஜாலையும் தெரியும், அரஃபாவினுடைய நாள்ல நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் என்பது லைலத்துல் கத்ர் கூட நமக்கு என்னைக்குன்னு தெரியாது. கடைசி 10ல நீங்க ஏதோ ஒரு நாள்ல வந்து நீங்க தேடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா துல்ஹிஜால வரக்கூடிய இந்த அரஃபாவினுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவா என்பது அப்படியே கபுல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்ப இது வந்து அப்பட்டமான ஒரு விஷயம். அது கூட மறைக்கப்பட்டிருக்கு அந்த 10 நாள்ல ஏதோ ஒரு நாள். ஆனா அந்த துல்ஹிஜால வரக்கூடிய இந்த நாள் என்பது மிகவும் முக்கியமானது, பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒண்ணு ரமதான், இன்னொன்னு துல்ஹிஜால வரக்கூடிய இந்த 10 கடைசி முதல் 10 நாள், அதுல கடைசி 10 நாளை தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ஹதீத்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள் என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்குது. ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அதாவது ஒரு மனிதன் ஜிஹாத் அல்லாஹ்வினுடைய பாதைக்காக அவன் வந்து என்ன பண்றது, அவன் வந்து போகாம அவனுடைய செல்வம், அவனுடைய வாழ்வு எதுவுமே வந்து என்ன திரும்பி வராது. ஆனா இவ வந்து இந்த செய்யக்கூடிய இந்த அமல்கள் என்பது அவருக்கு வந்து மிகவும் பொருத்தமானதாக இருக்கு, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. சோ இந்த ஹஜ் நேரத்துல இந்த துல்ஹிஜாவினுடைய இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய விவாதத்துகள் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்குது. இப்ப யௌமுன் நஹ்ர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தான் இங்க வந்து என்ன பண்றாங்க,
சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல நிறைய ஹதீத்களும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நிறைய ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த 10 நாட்களினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது அல்லாஹ்வுடன் ரொம்ப நெருங்கி தொடர்பு பண்ணக்கூடிய இபாதத்துகள்னால இந்த 10 நாட்கள் என்பது துல்ஹிஜாவினுடைய 10 நாட்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்களாக இருக்குது. சரிங்களா? அதே போல இந்த வாலையா ஆஷிர் நம்ம ஏற்கனவே இந்த பார்த்ததின்படி இந்த அரஃபா, இந்த லைலத்துல் கத்ர், துல்ஹிஜா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த நாட்களை நம்ம தவற விட்டு விட கூடாது. ஏன் அப்படிங்கறது அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுவான். 3வது வசனம் வஷ்ஷஃப்ஐ வல் வத்ர். வஷ்ஷஃப்ஐ வல் வத்ர். இப்ப நம்ம ஷஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்திருக்கோம். ஷஃப் எங்க சொல்லுவோம் நம்ம? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. ஷஃப் நம்ம வந்து தொழுகை அளிக்கிறப்ப ஷஃப்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த வரிசையில கரெக்டா நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வத்ர் அப்படிங்கறது யாருக்காவது ஐடியா இருக்கா? வித்ரு தொழுகை சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், கரெக்ட். வித்ரு. வத்ர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? வித்ரு அப்படிங்கிறது என்னன்னா ஒற்றைப்படை. ஒன்னொன்னதான் தொழணும். இப்ப நம்ம நைட் இஷா தொழுகிறோம். எப்படி தொழுவோம் அப்படின்னா 1 ரக்காயத்து அல்லது 3 ரக்காயத்து அல்லது 5 ரக்காயத்து அப்படிதான் தொழணும். நம்ம வித்திர பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2, 4 அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இதுல வந்து நிறைய பேர் என்னன்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரட்டைப்படை எழுத்துக்கள், ரெட்டையில உள்ள நம்பர், ஜோடி ஜோடியா தான் இருக்கும். சரிங்களா? 2, 4, 6, 8, 10 அப்படின்னு. சரிங்களா? ஷஃப் அப்படிங்கிறது ஜோடியாக இருக்கக்கூடிய இரட்டை எழுத்துக்கள், இரட்டை எண்கள். சரிங்களா? வத்ரு வித்ரு ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த வத்ரு வித்ரு அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண்கள். 1, 3, 5, 7, 9 இதுக்கு வந்து துணை இருக்காது. ஒரே ஒண்ணு மாத்திரம் தனியா ஆடா வந்து வெளியில நிக்கும். சரிங்களா? அப்போ இரட்டைப்படை ஒற்றைப்படைங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் தான், குழம்பிடாதீங்க. சோ அல்லாஹ் வந்து இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியம் செய்யறான். சரிங்களா? மேலும் ஷஃப் என்பது ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய அந்த ஷஃபின் மீதும் ஒத்திர என்கின்ற ஒற்றைப்படையின் மீதும் அல்லாஹ் இங்க வந்து சத்தியம் பண்றான். இப்ப எது ஷஃப் எது ஒத்திர அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அப்ப ஒற்றைப்படை இரட்டைப்படை. இப்ப ஷஃப் என்பது என்னன்னா ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய இரட்டை படை எண்கள். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜோடி ஜோடியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 6, 8. ஷஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று இன்றோடு சேர்ந்து ஜோடியாக இருக்கிறது. இப்ப அப்படிங்கிறது எதற்காக சொல்றாங்கன்னா இன்டர்செஷன். யாரு நமக்காக பரிந்துரை பண்றாங்க நாளைக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பார்த்தோம் என்னென்ன பரிந்துரை பண்ண, ஏதாவது ஒரு 4-5 சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு நாளைக்கு மறுமையில நமக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பரிந்துரை பண்ணணும் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு இதுல. அல்லாஹ் தஆலா நமக்காக யாரு பரிந்துரை பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? குர்ஆன், அப்புறம் மலக்குமார்கள், மாஷா அல்லாஹ், அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சோ இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 70 வகையான அந்த இதை வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த யார் நமக்காக பரிந்துரை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிங்கிறது என்ன பரிந்துரை. ஏன் வந்து இந்த ஷஃப் இப்ப இரட்டைப்படைங்கிறதுனால ஷஃப் அப்படிங்கறதோட அர்த்தம். இது ஏன் வந்து பரிந்துரைக்கு வந்து இன்னொரு அர்த்தமா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மனிதன் ஒரு மறுமை நாள்ல போய் நிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு தேவை ஏற்படுது. என்னை வந்து யாராவது காப்பாத்தி, நான் செஞ்ச பாவத்துல இருந்து என்னை காப்பாத்தி என்னை வந்து யாராவது பரிந்துரை பண்ணி நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நாங்க ஒரு உதவி அவனுக்கு தேவைப்படுது. இப்ப தனியாளா நின்னு ஒரு உதவியை வந்து தேடிட்டு நிக்கக்கூடிய அந்த நபருக்கு என்ன பண்றாங்க? இன்னொருத்தவங்க போய் குர்ஆனோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ இன்னொருத்தர் போய் என்ன பண்றாங்க? துணையாக அவர்களுக்கு என்ன பண்றாங்க? பரிந்துரை பண்றாங்க. பரிந்துரை பண்ணுவதன் மூலமாக அவர்கள் அங்க சேர்ந்து அவர் வந்து அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவருக்கு என்ன பண்றது? அது ஒரு துணையாக இருக்குது. அப்போ தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு தேவை ஏற்படுது, ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அப்ப யார் பரிந்துரை பண்றாங்க? அவர் செய்த ஏதோ ஒரு நன்மையான காரியம் அவருக்கு துணையாக சென்று, அப்ப ஜோடி ஆயிருந்தாங்க இல்லைங்களா? இப்ப தனியாக நிற்கக்கூடிய அந்த நபருக்கு ஜோடியாக துணையாக ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? பரிந்துரை பண்றாங்க. அப்ப அவருக்கு சப்போர்ட் கிடைச்சிருது. புரியுதுங்களா? அப்ப அததான் வந்து இது வந்து அந்த ரூட்ல இருந்துதான், அந்த வேர் சொல்ல இருந்துதான் இந்த இது வந்தது ஷஃப் அப்படிங்கிறது. சரிங்களா? ஷஃப் என்பது இரட்டைப்படை. இந்த இடத்துல இது வந்து பரிந்துரை பண்ணுவதற்கான ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தனியாக தேவை ஏற்படக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இன்னொரு நபர் என்ன பண்றாரு? பரிந்துரை பண்ணி அவங்க ஜோடி ஆவதன் மூலமாக
அவருக்கு தேவையான சப்போர்ட் அந்த இடத்துல கிடைச்சிருது. அந்த ஒரு வேர் சொல்ல இருந்துதான் இந்த ஷஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ ஷஃப்ங்கிறது கிளியர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வத்ரு. வத்ரு அப்படிங்கிறது வித்ரு. வத்ருங்கிறது என்ன? வித்ருங்கிறது ஒற்றைப்படை. இப்போ ஷஃப் அப்படிங்கிறனுடைய எதிர்மறை எதிர்பதம் தான் வந்து இந்த வித்ரு. சரிங்களா? இரட்டையினுடைய எதிர்பதம் என்ன? ஒற்றை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வித்ரு தொழுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 1, 3, 5. இப்போ இந்த வித்ரு அப்படிங்கிறது என்னன்னா, இது 2ஆல எந்த இடத்துலயும் வகுக்கவே முடியாது. கணக்குக்குள்ள நம்ம போக வேணாம், ரொம்ப இதா. அது வந்து என்னன்னா 1தான், அது தனியா தான் நிக்கும். அது 2ஆல நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ணவே நமக்கு வந்து முடியாது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஷஃப் மற்றும் வத்ர் இதன் மீது சத்தியம் செய்யறான். ஏன் அப்படின்னா, சில அறிஞர்கள் கூறுறாங்க ஷஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்பினங்களையும், என்டையர் கிரியேஷன், ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் குறிப்பிடுகிறது. ஏன் வந்து ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் இந்த ஷஃப் என்பது குறிப்பிடுகிறது என்றால், அல்லாஹ் இந்த படைப்பினங்கள் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அப்படிதானே? ஜோடி ஜோடியா தான் படைச்சிருக்கான். ஆண் பெண். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஜோடியா தான் படைச்சிருக்கான். மரங்களாகட்டும், ஒரு ஜோடி இருந்தாதான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும், விலங்குகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஜோடிகளாக படைச்சிருக்கான். அப்ப ஜோடினா என்ன? இரட்டை படை. அப்ப ஷஃப் 2 பறவை, ஆண் பறவை 1, பெண் பறவை 1. ஷஃப் ஆண் 1, பெண் 1. ஷஃப் எல்லாத்துக்குமே என்ன பண்றான்? ஜோடியோட படைச்சிருக்கான். அப்ப ஷஃப் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப சூரா தாரியாத்ல வந்து 49வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை ஜோடிகளாக படைத்திருக்கிறான். சரிங்களா? இப்போ ஓகே, ஷஃப் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய படைப்பினங்களை குறிச்சிருது. வத்ருங்கிறது யாரு குறிக்கிறது அப்படின்னா, அல்லாஹ்வாகி அவன் ஒருவனை குறிக்கிறது. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவன் தனித்தன்மை பெற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு இணை துணி யாரும் கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன பண்றான்? ஷஃப் என்பது மனித படைப்புகளையும், வத்ர் என்பது அவனை தன்னைத்தானே புகழக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றான்? சொல்றான். சோ அப்படிப்பட்ட அந்த ஷஃப் மற்றும் வத்ரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ் வித்ராக இருக்கிறான், ஒருவனாக இருக்கிறான், அதனால் அவன் வித்ரை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அவனோட பேர் எடுத்துக்கோங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எத்தனை பேர் இருக்கு அவனுக்கு? அஸ்மாவுல் ஹுஸ்னால எத்தனை பேர் இருக்குங்க? 99. படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. அதே போல ஒரு மனுஷன் வந்து ஒரு இபாதத்துக்கள் செய்யறப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில தான் செய்வாங்க. பல எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அதுக்கார் பண்றோம் நம்ம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ஹானல்லாஹ் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கையில விரல பண்ணோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். எத்தனை தடவை பண்ணுவீங்க? 33. 33ங்கிறது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. சோ அதையும் நம்ம என்ன பண்றோம்? ஒற்றைப்படையில தான் பண்றோம். அதே போல ஒரு மனுஷன் சாப்பிடறப்போ இல்ல குடிக்கிறப்போ எத்தனை சிப்பு, அதாவது நம்ம தண்ணி குடிக்கிறப்ப எத்தனை சிப்பு நீங்க குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 3. இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. அதே போல நம்ம செய்யக்கூடிய நிறைய இபாதத்துக்கள் நமக்கே தெரியும். ஏன் வந்து 3 தடவை குடிக்க சொல்றாங்க, இது ஏன் வந்து இத்தனை தடவை செய்ய சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எதுக்குன்னா, அல்லாஹ்வுக்கு ஒற்றைப்படை என்பது மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவன் ஒற்றையானவனாக இருக்கிறான், அவன் ஒருவனாக இருக்கிறான், அவனுக்கு வித்ரு என்பது பிடிக்கும். அந்த காரணத்தினாலதான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விதமான இபாதத்துகள் நம்ம பண்றப்போ நம்ம ஒற்றைப்படையில நம்ம செய்யறோம். சரிங்களா? இப்ப சலாத்துல் லைல், அதாவது கியாமுல் லைல் தொழுகை வந்து நம்ம தொழுறோம். தொழுகை முடிச்சதுக்கு பிறகு அந்த தொழுகையை எதோட முடிவு செய்யறோம்? நம்ம எதோடங்க முடிவு செய்யறோம்? வித்ரோட முடிவு செய்யறோம். அந்த வித்ரு என்பது ஒற்றைப்படையில முடிவு செய்யறோம். நம்ம அந்த தொழுகக்கூடிய தொழுகையை வித்ரு என்கின்ற ஒற்றைப்படையை கொண்டு நம்ம வந்து முடிக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இதுக்காக நம்ம வந்து இரட்டைப்படை வந்து தப்பானது, அது பிரச்சனை உள்ளது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது ஒற்றைப்படை இரட்டைப்படை 2 இருந்தாலும் அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் தனிப்பட்டவனாக ஒருவனாக இருக்கிறதுனால வித்ரு என்பதை அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அதே போல ஷஃப் வல் வத்ர் அப்படிங்கிறது என்னன்னா, ஷஃப் அப்படிங்கிறது என்னன்னா இபாதத்துகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஷஃப் அப்படிங்கிறது இரட்டைப்படை, வத்ர் என்பது ஒற்றைப்படை. வித்ருல நம்ம எப்படி தொழுவோம்? ஒற்றைப்படையா தொழுவோம். சரிங்களா? இப்ப இந்த முக்கியத்துவத்தை அதே போல வித்ருல ஒற்றைப்படை மாதிரி மகரிப் சலாவையும் நம்ம என்ன பண்றோம்? 3 ரக்காயத்து ஃபர்து வந்து ஒற்றைப்படையாதான் நம்ம தொழுறோம். அதே போல ரமதான்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 29 நாள் ஒற்றைப்படையாதான் இருக்கும். 29 நோன்பு தான் வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சில சமயம் 30 நோன்பு வரும்.
அப்ப அதுலயே என்ன பண்ணுது, மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? அல் வத்ர். அப்ப என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால் இவற்றின் மீது சத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம், அதனுடைய டீட்டெயில்ஸ். இப்ப இது யாராவது மறுக்கக்கூடியவங்க மறுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆமா, நம்மளுக்கு நாமளே தெரியாம சில இபாதத்துக்களை ஒற்றைப்படையில தான் செய்யறோம். வித்திர தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம். அதே போல நம்ம வந்து அதுக்கார் பண்றப்போ நம்ம அதையும் ஒற்றைப்படையில தான் பண்றோம். சாப்பிடுறப்ப இத்தனை 3 தடவை பண்ணுங்க. அதே போல நீங்க நம்ம அந்த நாய் வந்து பாத்திரம் வாய் வச்சது வந்து பாத்தீங்கன்னா 7 முறை விளக்குங்க. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில நிறைய விஷயங்கள் வரும். அந்த கவுண்ட் எதுக்குன்னே தெரியாது. ஆனா நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுத்ததுனால நம்ம அதன்படி பின்பற்றுவோம். ஏனென்றால் அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4வது வசனம். சோ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செஞ்சான் சொல்லுங்க? எதன் மீது? அதிகாலை பொழுதின் மீது. அதிகாலை. இரண்டாவது எதன் மீது சத்தியம் செஞ்சான்? 10 இரவுகள் மீது. 10 இரவுகள். அது எந்த 10 இரவுன்னு பார்த்தா, ஒண்ணு துல்ஹிஜ்ஜா அல்லது ரமதானுடைய கடைசி. 3வது ஷஃப் வல் வத்ர், ஒற்றைப்படை இரட்டைப்படை. இது என்ன? ஒற்றைப்படைனா என்ன, இரட்டைப்படைனா என்ன? ஏன் அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்புறான் அப்படின்னா அவன் தனிப்பட்டவனாக ஒருவனாக இருக்கிறதுனால வித்ர் என்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப 4வது வசனம் வல்லைலி இதா யஸ்ர், செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக. செல்கின்ற இரவு, அது என்ன செல்கின்ற இரவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து போயிட்டே இருக்கு, நகர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது இரவு அப்படிங்கிறது காணா போயிடலாம். சரிங்களா? அது வந்து நகர்ந்து போகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது, நகர்ந்து செல்கிறது. அததான் சொல்றாங்க செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன செல்லுது ஏன் அப்படின்னா வல்லைலி இதா யஸ்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்து அவங்க சொன்ன விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ வித்ரன் யஹிப்புல் வித்ர். அல்லாஹ் வித்ராக இருக்கிறான், ஒருவனாக இருக்கிறான். அவன் வித்ரை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் வதூத், அவன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு. இப்போ என்ன பண்றான்னா அவன் வித்ரை விரும்புறான் அப்படிங்கறத புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிவித்திருக்காங்க. சரிங்களா? வல்லைலி இதா யஸ்ர், அந்த இரவின் மீது. எந்த இரவின் மீது? நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியம் செய்யறான் அல்லாஹ். இப்போ இஸ்ரா அப்படிங்கிறது என்ன? இஸ்ரா வல் மிஅராஜ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இஸ்ரா அப்படிங்கிறது இரவுல நம்ம வந்து பயணம் செய்வது. அவங்க எந்த நேரத்துல மிஅராஜ் பயணம் போனாங்க அப்படின்னா இரவு நேரத்துல. அதனாலதான் இஸ்ரா வல் மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இஸ்ரா யஸ்ரி, இஸ்ரா அப்படிங்கிறது என்னன்னா டிராவல், பயணம் பண்றது. எந்த நேரத்துல? இரவு நேரத்துல. வல்லைலி இதா யஸ்ர், அந்த இரவு நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த பயணத்தை. எந்த நேரத்துல? இப்ப இரவுல என்ன செய்யுது அப்படின்னா அதாவது இந்த இரவாகப்பட்டது இந்த பகல், அதாவது ஃபஜ்ருடைய வெளிச்சம் வர்றப்ப அந்த இரவு அப்படியே என்ன பண்ணுது, நகர்ந்து அது இன்னொரு இடத்துக்கு போயிருது. இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது, நகர்ந்து ஊர்ந்து செல்கிறது, நகர்ந்து செல்கிறது. அப்ப அந்த இரவுங்கிறது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடல, காணா போயிடல. அந்த இடத்துல பகல் வந்துச்சுன்னா இரவு காணா போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. நீ வரியா, இப்ப நான் ஒரு இடத்துல ஒரே சேர் இருக்கு, அதுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சு அவங்க எந்திரிக்கிறாங்க. அவங்க போற நேரத்துல அடுத்த ஆள் வந்து உட்கார்றாங்க. சரிங்களா? அப்ப இரவுங்கிறது ஒண்ணு இருக்கு, அது நான் வந்து அடுத்து கிளம்பி அது வீட்டுக்கு போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபஜ்ருங்கிறது அந்த இடத்துல வந்து உட்காருது. சரிங்களா? அததான் சொல்றாங்க செல்கின்ற, நகர்கின்ற அந்த இரவின் மீது சத்தியமானாங்க. இப்போ இரவு பகல் என்பது கான்ஸ்டன்ட்லி ரிவால்விங். அது என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வரக்கூடியது. அந்த ஒரு இடத்துக்கு தன்னுடைய நேரம் எப்போ வருதோ அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அந்த நேரத்துல வந்து அந்த இடத்துல இருக்குமே தவிர அது காணாம போயிடாது. வல்லைலி இதா யஸ்ரி, இட் டிராவல்ஸ், அது நகர்ந்து கொண்டே செல்லக்கூடியதாக இருக்குது. இன்னொரு இடத்திற்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து அப்படியே சுத்தி சுத்தி வருது. அப்படியே போய் நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நமக்கு பகலா இருந்துச்சுன்னா அமெரிக்கால வந்து இரவா இருக்கும். ஏன்னா இங்க இருக்க இரவு வந்து அப்படியே அந்த பக்கம் போயிருச்சு, அந்த திசைக்கு போயிருச்சு இல்லைங்களா? ஆனா திருப்பி என்ன பண்ணும், காலையில வந்து வர்றப்ப அதனோட நேரம் வர்றப்ப அது வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்துடும். வல்லைலி இதா யஸ்ரி, சோ நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். இந்த இரவை நம்மளால கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு விட்னஸ் மீது அல்லாஹ் என்ன பண்றான்னா நமக்கு சத்தியம் பண்றான். அதே போல இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இரவு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம், ஃபஜர் நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் அதுல நிறைய பரக்கத்துக்களா வச்சிருக்கான். அதிகமா குர்ஆன் ஓதுங்க, திக்ர் பண்ணுங்க, தொழுங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல இந்த இரவு, எந்த இரவு? நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவு என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பகுதியான இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த இரவு வந்ததுக்கு பிறகு அந்த 3ஆம் பகுதியில நம்ம தஹஜ்ஜுத் அப்படின்னு தொழக்கூடிய அந்த இரவுல அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன பண்றான், அந்த கீழே இருக்கக்கூடிய வானத்திற்கு வந்து வர்றான். அந்த லாஸ்ட் தேர்ட் ஆஃப் த நைட்ல, அதாவது இந்த கடைசி பகுதி, இரவினுடைய கடைசி பகுதி 3ஆம் பகுதி, அதுக்கப்புறம் விடியல் வந்துரும். அந்த பகுதியில அல்லாஹ் வந்து அந்த கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, யாருக்காவது ஏதாவது வேணுமா, நான் உங்களுக்கு தர்றேன், என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். யாரெல்லாம் மன்னிப்பை விரும்புகிறீர்களோ அவங்க எல்லாம் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். வல்லைலி இதா யஸ்ரி. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப அதனால இது முக்கியமான நேரமாக இருக்குது. நிறைய இபாதத்துகள் இந்த நேரத்துல நம்ம பண்ணலாம். இந்த நேரத்துல இப்ப இந்த சதகா பண்ணலாம், கியாமுல் லைல் பண்ணலாம், ஸலாத்துல் இஷா பண்ணலாம். அதே போல இந்த மாதிரி நிறைய இபாதத்துகள் இந்த நேரத்திலயும் பண்ணலாம். நீங்க பாருங்களேன், அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த நேரங்கள் எல்லாமே அதிகப்படியான இபாதத்துக்கள், இறைவனுடன் தொடர்பு படக்கூடிய அந்த நேரத்தை தான் அல்லாஹ் வந்து அதன் மேலதான் என்ன பண்ணிருக்கான்னா நமக்கு சத்தியம் பண்ணி காமிச்சிருக்கான். சோ என்ன பண்ற, வல்லைலி இதா யஸ்ரி, இந்த நேரம் முக்கியமான நேரம். சோ இந்த நேரத்தை என்ன பண்ணிடாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. இந்த நேரங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ர் நேரத்துல உனக்கு அந்த இரவின் 3ஆம் பகுதியில இந்த ஷஃப் வித்திரு தொழுகையில நீ அதே போல வந்து அல்லாஹ் ஷஃப் அப்படிங்கிற தொழுகை இதெல்லாம் வந்து முக்கியத்துவமா கொடுத்து, இதுல எல்லாமே இபாதத்துக்கான நேரம். இந்த நேரங்களை நீங்க தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். சோ வெறுமனே சும்மா இரவு பகல் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லாம அதுக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு, அப்படிப்பட்ட அந்த விஷயத்து மேலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறான். அதே போல 5வது வசனம் பாத்தீங்கன்னா, ஹல் ஃபீ ذلك قسم لذي ஹிஜ்ர். கசம் சத்தியம், ஹிஜ்ர் ஹஜர் அப்படிங்கிறது கல்லு பாறை அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. தாலிக்குங்கிறது அது, சரிங்களா. இதனுடைய அர்த்தம் இதெல்லாம் மேலோட்டமானது. இப்போ இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா. எதில் நம்ம ஃபஜ்ர்ல பார்த்தோம், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். 4 விஷயத்த பார்த்தோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற 5வது வசனத்துல, ஹல் ஃபீ ذلك قسم لذي ஹிஜ்ர். இப்போ அறிவுடையோருக்கு இதுல வந்து என்ன பண்ணல, உங்களுக்கு வந்து இது போதாதா உங்களுக்கு, யாருக்கு அறிவு இருக்குங்கிறத இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஹல் ஃபீ ذلك قسم لذي ஹிஜ்ர். இந்த அல்லாஹ் வந்து இவ்வளோ சத்தியம் கசம் பண்ணியிருக்கான், இவ்வளோ கசம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியங்கள் எல்லாம், இந்த கசம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 இது வந்து இங்க சொல்லியிருக்காங்க. என்ன கசம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லையா? அல்லாஹ் எதற்காக சத்தியம் செய்யறான், உங்களுக்கு வந்து ஒரு இதை சொல்லி இதுல இருந்து உங்களுக்கு படிப்பினை கிடைக்காதா? நான் இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து படைக்கிறேன், இரவு பகல் ஷஃபா வத்ர் எல்லாத்தையும் நான் தான் கொண்டு வந்திருக்கேன், என்னுடைய மிக பெரும் கருணையால அருளால நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த எனார்மஸ் எபிலிட்டி யாருக்குமே கிடையாது. இந்த அருள்கள் வந்து என்ன தவிர யாருனாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுல இருந்து கூட நீங்க படிப்பினை பெற மாட்டீங்களா? இன்னும் நீங்க மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ஃபஜ்ர் மீது சத்தியம் பண்ணான், அதுக்கப்புறம் லைல் மீது சத்தியம் பண்ணான், அதுக்கப்புறம் வந்து பகலின் மீதும் சத்தியம் பண்ணான். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதெல்லாம் எது காமிக்குதுன்னா, அல்லாஹ்வினுடைய வல்லமையை காமிக்குது, அல்லாஹ்வினுடைய வல்லமையை காமிக்குது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு போதாதா? அப்போ லிதி ஹிஜ்ர், ஹிஜ்ர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, லிதி ஹிஜ்ர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த பொசஸர் ஆஃப் ஹிஜ்ர். யாரு அந்த ஹிஜ்ர ஹஜர அந்த இப்ப இந்த இடத்துல ஹிஜ்ர் ஹஜர் அப்படிங்கிறது என்னன்னா, ஹஜருல் அஸ்வத் நம்ம பார்த்திருக்கோம், அந்த கல்லு அப்படிங்கிறதுக்கு தான், அந்த பாறை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஹஜர்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த இடத்துல இந்த ஹிஜ்ருங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய அறிவு. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓகே இவங்க சொல்றது புரியுது எனக்கு. சில பேருக்கு நம்ம சொன்னாலும் புரியாது, இவங்க என்ன வேற வேலை இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஹிஜ்ரு யாருக்கு இருக்கு, அந்த இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். இப்போ அல்லாஹ் இத்தனை விஷயங்கள் மேல நான் சத்தியம் பண்ணிருக்கேன், இதுல இருந்து இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு இதுல இருந்து நீ படிப்பினை எடுத்து, நான் ஓகே நான் இனிமேல் ஃபஜர் நான் நல்லபடியா தொழுவேன், நான் இனிமேல் வந்து ஃபஜர் அதிகப்படியான திக்ர் பண்ணுவேன், நான் இனிமேல் அதிகப்படியான குர்ஆன் ஓதுவேன் அப்படிங்கிற அந்த அறிவு வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு ஹிஜ்ர் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குதோ அப்படிங்கறத சொல்றாங்க. ஹிஜ்ர் ஹஜர் அப்படிங்கிறது என்ன, பாறை. அப்ப இந்த பெரிய பாறை என்ன பண்ணும் யூசுவலா, பெரிய பாறை, இப்ப நம்ம வந்து ஒரு மண்ணை தோன்றோம் நம்ம, சரிங்களா. இப்ப ஏதோ வயல்ல போய் உழுது போறதுக்காக மண்ணை தோண்டிட்டு இருக்கோம். அப்ப தோன்றப்ப கீழே ஒரு கல்லோ பாறையோ நமக்கு தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா மேல தோண்ட முடியுமா ஈஸியா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப நம்ம தோன்றதுல இருந்து அது என்ன பண்ணுது, நம்மளை தடுக்குது, அப்ப நம்மளை பிரிவென்ட் பண்ணுது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சரியான முறையில செய்ய முடியாம என்ன பண்ணுதுன்னா, இந்த இது வந்து பாறை வந்து தடுக்குது இல்லைங்களா. அப்போ நிறுத்துது, எதை நிறுத்துது அப்படின்னா அக்கில், அக்கில். அதுதான் வந்து இந்த ஹிஜ்ரு அக்கில் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா, ஹிஜ்ருங்கிறது இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ்,
பட் இந்த இடத்துல இந்த கல்லு வந்து நம்முடைய எதை தடுக்கிறது அப்படின்னா அக்கிள்னா இந்த இன்டெலிஜென்ட், அதாவது நமக்கு அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த புரிந்து கொள்ள முடியாம அது வந்து நம்மள என்ன பண்ணுது, இந்த ஹிஜ்ருங்கிறது தடுக்குது. சரிங்களா? அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இப்ப இந்த இடத்துல குழப்பம் வேணாம், கொஞ்சம் நானே குழம்புன மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா ஹிஜ்ர் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ், அறிவு, ஒரு மனுஷன் சொல்றத புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த இதை வந்து எது தடுக்குது, இந்த ஹிஜ்ரு நம்ம ஈஸியா இருக்கிறது எப்படி தடுக்குதுன்னா இந்த ஹிஜ்ரு தான் வந்து என்ன பண்ணுது, தடுக்குது நமக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான புரிதல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் எதிர்பார்க்கணும். நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன், உனக்கு வந்து அது மூளையில வந்து தடுக்காம, அந்த பாறை கல்லு வந்து எப்படி தடுக்குதோ அது மாதிரி தடுக்காம நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு இதுல இருந்து நன்மைகள் எது இருக்கோ அதை எடுத்து நீ என்ன பண்ண, செயல்படுத்து. இப்ப நமக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அக்கில் அப்படின்னு சொல்றாங்க. அக்கில் அப்படிங்கிறது என்னன்னா உணர்றது, சென்ஸ். இப்ப இந்த கையில வச்சிருக்க சுத்தியில இப்படி கீழே போட்டேன்னா அது உன் காலில் வந்து விழுந்து அடிபடும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது இல்ல, அந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, புரிதல்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்கில்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மீது சத்தியம் செய்யறான். உங்களுக்கு நான் இந்த மாதிரி இவ்வளவு காட்டியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம், உனக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் போதாதா, இதுலயே எவ்வளவு படிப்பினை இருக்கு, இது அறிவுள்ளவர்களுக்கு தான் இது வந்து என்ன பண்ணும், பலனடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணுது, இந்த அக்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தப்பா செய்யக்கூடியதுல இருந்து நம்மள என்ன பண்ணுது, அது தடுக்குது. எது சரி எது தவறு. இப்ப இந்த சுத்தியில நான் கீழே போட்டேன்னா என் காலில் அடிபடுங்கிறது ஒரு விஷயம். அது நமக்கு புரிஞ்சு அந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம், மனசார ஏத்துக்கிட்டு நம்ம ஹஜர் கல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனசுல இருந்து அது என்ன பண்ணுது, அது நம்மளை எடுத்து நமக்கு அது புரிய வைக்குது, தெளிவுபடுத்துது, நம்மள என்ன பண்ணுது. இத யாருக்கு வந்து இது படிப்பினை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு தங்களுடைய டெம்டேஷன், சலனம், நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சலனம் ஏற்படும். சொல்லுவோம்ல, நிறைய சாப்பிடுவாங்க, டெம்டேஷன் கண்ணு முன்னாடி வச்சாலே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் நிறைய சாப்பிட்டுருவேன். ஆனா இல்ல நமக்கு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சலனத்தை கட்டுப்படுத்துறது. இதே போல தேவையில்லாத பணத்தை செலவு பண்றது வந்து அல்லாஹ் வந்து கட்டுப்படுத்த சொல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டெம்டேஷன், சலனங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். இப்ப யாரெல்லாம் அவர்களுடைய சலனங்களை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கசம் என்பது, இந்த சத்தியங்கள் வந்து படிப்பினை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு என்ன படிப்பினை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கான். ஃபஜ்ர சொல்லியிருக்கான், ரமதானுடைய 10 இரவுகளை சொல்லியிருக்கான், துல்ஹிஜாவை சொல்லியிருக்கான், ஷஃப் வத்ர்ல எப்படி எல்லாம் இபாதத்து செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தாம, இல்ல நான் வந்து காலையில தூங்கதான் செய்வேன், எப்படி என்னோட டெம்டேஷன், நான் தூங்கணும் அப்படிங்கிற அந்த சலனம் ஏற்பட்டது, நான் அதுக்கு தான் என்ன பண்ணேன், என்னோட நப்ச வந்து அது என்னதான் கட்டுப்படுத்துது, நான் என்னோட நப்சை கட்டுப்படுத்தல அப்படிங்கிறது கிடையாது. சோ யாரெல்லாம் அவர்களுடைய நப்சை கட்டுப்படுத்தி அவங்களுடைய சலனங்களை கட்டுப்படுத்தி அல்லாஹ் கூறி இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உணர்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த சலனத்தை வெளியில வந்து நன்மைகள் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தான் இந்த விஷயம் படிப்பினை தரும், இந்த விஷயம் அவர்களுக்கு பலனை அளிக்கும், மற்ற யாருக்கும் அளிக்காது. நம்ம சொல்லியாச்சு இதெல்லாம் முக்கியத்துவம், இதெல்லாம் இவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப இது வந்து என்ன பண்றோம், நம்ம பின்பற்றினாதான் இது நமக்கு வந்து பலனை அளிக்குமே தவிர, இது நமக்கு வந்து நம்மளுடைய நப்ச நம்மளை வந்து இது பண்ணிச்சு, ஓவர் கம் பண்ணிச்சுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல வந்து இங்க சொல்லி காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தூக்கத்தை கலைத்து எழுந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான்னா, அந்த கடைசி இரவுல மூன்றாம் பகுதி, இரவினுடைய மூன்றாம் பகுதியில கீழ்வானத்துக்கு வந்து சொல்றான், அலா சாயிலுன் யுதா, யாராவது என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க, யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்றான். அதே போல என்ன, அல தாயின் யுனபு, யாராவது வந்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட துவா பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான பதில் கொடுக்குறேன். அல சகீமுன் முஸ்தஷ்ஃபி, யாராவது நோயாளி இருக்கீங்களா, என்கிட்ட வாங்க, உங்களுக்கான ஷிஃபாத்தை நான் தர்றேன். அல முத்னிபுன் யஸ்தஃபிரு, யாராவது பாவம் செஞ்சிருக்கீங்களா, என்னிடம் வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் வந்து உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நம்மளை அழைக்கக்கூடியவராக இருக்கிறான். இந்த இரவனுடைய மூன்றாம் பகுதியில் நம்மை அழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ அந்த நாளை, அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அறிவுள்ளவர்களாக இந்த ஹிஜ்ர் அப்படிங்கிற அந்த பாறை தடுக்காம நம்மளுடைய அக்கிலை கொண்டு அதை புரிந்து இந்த நாட்களை, நேரங்களை பயனுள்ளதாக நம்ம ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துவா செய்தவளாக இன்றைய வகுப்பை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.